ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நேரத்தில் பாணி. ஸோ இன்னைக்கு Q&A உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். இப்படி ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துட்டே வரலாம். நிறைய கேள்விகள் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே தெரிவிங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கங்க. சேனல் வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய பாட்காஸ்ட் சேனல் பாருங்கள். இந்த வாரம் என்ன கிழமை வரும்? சனிக்கிழமை 11ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு பாட்காஸ்ட் ஒன்று வரப்போகுது. ஏன்னா 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது வருது. ஸோ நம்ம கிருஷ்ணா சுவாமிகள் நம்மளுடைய முந்தைய பாட்காஸ்ட்டில் வந்து ஸ்ரீவித்யா உபாசனை பற்றி பேசியிருக்காரு, கணபதி உபாசனை பற்றி பேசியிருக்காரு, குலதெய்வங்கள், கிராம தெய்வங்களை பற்றி பேசியிருக்காரு. அற்புதமான 3 காணொளிகள். மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வேணால் நான் லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன் அண்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அவரே முன் வந்து மக்களுக்காக இதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாராகி நவராத்திரி அதை பற்றி சொல்லி அதில் எப்படி வேண்டுதல் தெய்வத்திடம் வைக்க வேண்டும், எல்லாரும் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு எந்த விதமான தீக்கை இல்லை, குரு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட எப்படி நம்ம வந்து அந்த பூஜையை செய்து வராகி தேவியினுடைய பூரணமான ஒரு அருளை பெற்றுக்கொள்வதற்குண்டான வழியை வந்து சொல்லியிருக்கார். ஒரு அருமையான ஒரு காணொளி. இது வந்து ஒரு புது முயற்சி. என்னென்னா வெறும் ஆடியோ ஒன்லி. பாட்காஸ்ட் அப்படின்னு சொன்னாலே ஆடியோ ஒன்லி, வீடியோ இருக்காது. ஸோ இது வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இன்னும் உலகம் பூரா இருக்கக்கூடிய நிறைய பேர்த்த நம்மளால் ரீச் பண்ண முடியும். உங்களுக்கு யாராவது கெஸ்ட், என்னால் இப்போதைக்கு தமிழும் இங்கிலீஷும் மட்டும் பேச முடியும். ஸோ தமிழ் இங்கிலீஷில் வந்து எங்கேயாவது கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாக்குள்ளேயோ இல்லை வெளியே அப்ராடில் எங்கே இருந்தாலும் என்னுடைய மெயிலுக்கு அவங்களுடைய தகவலை அனுப்பிச்சி விடுங்க. contact@gmail.com கீழே தகவல் கொடுத்துருக்கேன். ஒன்றா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை மெயில் அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். நான் அதில் ஒரு தனி இது போட்டு வச்சுக்குவேன். ஸோ மெயிலில் வந்து டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கும். ஸோ நாம் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி பாட்காஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அதனால் நம்ம நித்திலந்தண்டவாணி பாட்காஸ்ட், ஸோ அதையும் பாருங்கள். கோயம்புத்தூர்காரன் அதையும் இது பண்ணி வச்சுக்கங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு பொருளாதார அளவு சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய திருவருள்.in அந்த லிங்க்குள்ளேயும் போய் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவிச்சு கொள்ளுங்க. ஸோ இது எல்லாத்தையும் முன்னே சொல்லிவிட்டு இப்போ நம்ம வந்து Q&Aக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி மஞ்சுளா மேடம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சித்தர்கள் அதுக்கப்புறம் உயர்நிலை ஆன்மாக்கள் அவங்க எல்லாமே இன்டர்ஸ்டெல்லார் ட்ராவல், அதாவது நம்ம அண்டப்பிரவேசம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து ஆன்மா, அதாவது நம்மளுடைய சூக்கு மூடல் மட்டும்தான் வெளியே போகுமா? ஆனால் இந்த கோல்டன் பிளானட்டில் வந்து மைக்கேல் அவர் வந்து அவருடைய தூள உடலோடு போயிருக்காரு. ஸோ அங்கே போய் எப்படி அவர் வந்து வாழ்ந்தார்? அங்கே வந்து நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியே பிராணவாயு அப்படிங்கிறது அங்கே இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது, இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உண்டான ஒரே பதில். நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ இந்த கோல்டன் பிளானட்டை எடுத்துக்குமே, தியாபா ப்ராஃபஸின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் இருக்கக்கூடியதிலே பார்த்தோம்னாலே, முதல்ல மனிதனாக இங்கே பூமிக்கு வந்தவர்கள் மனிதர்களே இல்லை. அவங்க பக்ராத்தினின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இனத்தவர்கள் தான். அரிமோ X95 அப்படி ஒரு பிளானட் இருக்கும். அங்கிருந்து இங்கே வந்தவங்க தான். கருப்பர் இனத்தவர்களும் மஞ்சள் இனத்தவர்களும் இங்கே வந்தவங்க தான் இல்லையா? அரிமோ X5 இல்லை, வேற ஏதோ ஒரு பிளானட். ஆனால் அந்த ஒரு கிரகத்தவர்களுக்கு பேர் பக்ராத்தினின்னு பேர். அப்போ அவங்க இங்கே வந்து பூமியில் வந்து வாழும்பொழுது இங்கே பூமியில் பிராணவாயு தானே இருந்தது. அப்படின்னா அவங்க கிரகத்துலேயும் பிராணவாயு தான் இருந்திருக்கணும். ஒன்று. இந்த அரிமோ X95 அதிலிருந்து வந்தவங்க தான் இந்த கான்டினென்ட் ஆஃப் மூ, அதில் இருக்கக்கூடிய ஆட்கள் அங்கிருந்து வந்தவங்க. அப்போ அவங்களும் வந்தோடனே அவங்க பாட்டுக்கு வாழ்ந்தாங்களே, பிராணவாயு இங்கே வந்து அவர்களுக்கு ஒன்றும் பண்ணல. அப்படின்னா அவங்க கிரகத்துலேயும் பிராணவாயு தான் இருந்தது. ஆக்சிஜன் O2 அதுதான் அங்கே இருந்திருக்கணும். லாஜிக்கலி ஸ்பீக்கிங் இது ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லையே. அப்போ மைக்கேல் இங்கிருந்து அங்கே போகும்பொழுது அவரும் அங்கே சராசரியாக தான் இருந்தார். இப்போ அங்கேயும் மூச்சு விடக்கூடியது பிராணவாயு, ஆக்சிஜன் O2 அதுதான். அண்ட் அங்கே அந்த தியாபாக்காரங்க எங்கே போனாலுமே அவங்க வந்து இந்த கிரகம் போன இடம் அந்த இடத்துல எங்கேயுமே அவங்க வந்து அந்த அவங்களுக்கு ஒன்று அந்த ஆக்சிஜன் டேங்க்லாம் வச்சுட்டு சுற்றின மாதிரி சொல்லலையே. ஸோ பெருவாரியான ஒரு இடங்களில் இந்த பிராணவாயு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த ஆக்சிஜன், ஸோ அது வந்து தான் இருக்கும் போல தெரியல. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு 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 வி கேன் டிடெக்ட், என்ன படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறத வச்சு நாம் புரிந்து கொள்ளக்கூடியது தான். ஏன்னா மைக்கேல் இது போனார் வந்தார் இதெல்லாம் பார்த்தாரு அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால் ஒரு நம்பிக்கைக்கு உட்பட்ட விஷயம் தான். ஏன்னா அவர்கள் வந்து இந்த நூட்களில் சொல்லும்பொழுது நிறைய பேர் சொல்கிறது உண்டு, என்னங்க இந்த கதையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஃபாரின்காரனுடைய அஜெண்டா, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறது உண்டு. தட் இஸ் ஓகே. ஏன்னா இன்றைக்கி உலகம் அப்படி இருக்குது. நம்மளை ஏமாத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதனால் இந்த நூல் வாயிலாக
மேலை நாட்டவர்கள் இதுபோல செய்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். இந்த ஏஐ எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால மக்கள் சந்தேகப்படுவதுங்கிறது தவறு ஒண்ணும் கிடையாதுன்னு பாருங்களேன். ஆனா, தேர் இஸ் அ பெனிஃபிட் ஆஃப் டவுட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒருவேளை இருந்ததுன்னா, ஒருவேளை இது உண்மையா இருந்ததுன்னா, அப்படி ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏமாத்துறது அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் பொழுதும், உண்மையாக இருக்கலாம்ங்கிறதும் ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதான் அது பெனிஃபிட் ஆஃப் டவுட். இருந்ததுன்னா, ஓகே. இருந்ததுன்னா மகிழ்ச்சி. ஓ! இப்படியெல்லாம் இருக்கு போல அப்படின்ட்டு. இப்ப நம்மளுடைய நம்ம கலாச்சாரத்தின் படியே எடுத்துக்குவோமே. சரிங்களா? சரி நம்ம இதெல்லாம் நம்ப வேண்டாம்ப்பா. எது இந்த தியாபா அது இதெல்லாம் ஒண்ணும் நம்ப வேண்டாம்ப்பா. நம்ம கலாச்சாரத்தின் படியே போவோமே. இப்போ சொர்க்கலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு நம்மளுடைய முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் போம்பொழுது, தூல உடலோடவே அவர்கள் சென்றதாக தான் நம்மளுடைய புராணங்கள் அப்படிங்கிறத ஒரு சில இடங்கள்ல சுட்டிக்காட்டுவது உண்டு. அவர்கள் எந்த ஆக்ஸிஜன் மாஸ்க் வச்சுட்டு போனவர் அவங்க பாட்டுக்கு கேஷுவலா போறாங்க, வர்றாங்க. தெய்வங்கள் எல்லாம் அங்கிருந்து இங்க வர்றாங்க, போறாங்க அப்படிங்கிற மாரியெல்லாம் இருக்கு. இப்ப தெய்வங்கள் என்ன பண்றாங்க, அங்கிருந்து அவங்க பாட்டுக்கு கேஷுவலா டிராவல் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப பிராணவாயுங்கிறது எல்லாம் காமனா அந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்கு. எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும் வெறும் சூக்கும உடலோட மட்டும் தான் போணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அம் இப்போ இதுலயே இந்த கோல்டன் பிளானட்லயே அந்த தாவ என்ன சொன்னாங்க? இந்தியர்களை பார்க்க வரும்பொழுது தமிழர்கள் அந்த வார்த்தைய ரொம்ப அழகா பயன்படுத்துறாங்க. தமிழர்கள்ங்கிற வார்த்தையவே பயன்படுத்துறாங்க. அப்ப அங்க வரும்பொழுது அவர்களிடம் ஏற்கனவே ஒரு கலாச்சாரம் இருந்தது. அந்த கலாச்சாரத்தில வந்து அவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் கொடுப்பதற்காக நம்ம வந்து ஒரு சில தெய்வ ரூபங்களாக அவர்கள் நம்மை பார்க்கும்பொழுது, அத ஓகே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதா இருந்தது. வேற வழி இல்ல. ஏதோ ஒண்ணு நீ எப்படியோ ஒண்ணு பார்க்குற. நான் சொல்றத நீ கேட்டு நீ நல்லா இருந்தேன்னா சரி. அதுக்காக நீ என்னைய என்ன சொன்னேனாலும் பாரு, நான் அப்படி இல்ல. ஆனா நீ என்னைய நெனச்சுக்கிட்டேனாலும் தட் இஸ் ஓகே. அது உன்னை ஒரு வகையில நல்லதுபடுத்துதுன்னா ஓகே. சரிங்களா? அந்த வகையில இருக்கும் பொழுது, அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, "நான் தூல உடல் சூக்கும உடல்ல தான் இங்க வந்து வந்து போவதுண்டு." அப்படிங்கிற ஒரு வார்த்தைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ சூக்கும உடல்ல இதே மைக்கேல் வந்து நீ பூமிக்கு போயிட்டு எல்லாம் எழுதும்பொழுது, "கவலைப்படாத மைக்கேல், உன்னுடைய எண்ணத்தின் வாயிலாக நான் தொடர்ந்து உங்க கூட வந்து தொடர்பு கொண்டுகிட்டே இருப்போம்." அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பாங்க. அந்த 7 தவசிகள அந்த இங்க பார்த்திருப்பார் இல்லையா? எங்க தியாகபால. பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, "நீ அந்த நூல் எழுதும்பொழுது தாவினுடைய முழு அ இது உங்கிட்டயே தான் இருந்துகிட்டே இருக்கும். உன்னை நோட் பண்ணிட்டே தான் இருப்பான். நீ எழுதும்பொழுது. நீ எங்கேயும் பெசக மாட்ட, இது பண்ண மாட்ட. நீ மறந்துட்டேன் அப்படின்னு நெனச்சு ஒண்ணும் கவலைப்பட்டுக்காத. உனக்கு கைட் பண்ணுவா" அப்படின்ட்டு. அப்படின்னா அவங்க அங்க இருந்தாலும் நம்ம கூட அவங்கனால தொடர்பு கொள்ள முடியும். அசரீரி வாக்கு கேட்பது இல்லையா? ஒளியின் ரூபமாக தெய்வத்தை நாம் காண்பது. என்னுடைய எண்ணத்தின் வாயிலாக தெய்வம் என்னிடம் தொடர்பு கொள்வது. இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்திலேயே இருக்கே. இப்ப இதையே தானே அந்த தியாபோல பொருத்தி பார்த்தா ஒரே மாரி தானே வருது. ஒண்ணும் பெரிய ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல பார்த்தீங்கள்ல. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, அம் தூலமாக அவர்கள் வந்து செல்லுவது அப்படிங்கிறதுக்கு கால அவகாசம் பிடிக்கும். தூலமாக அதாவது உடலோடு வந்து செல்வது கால அவகாசம் பிடிக்கும். ஏன்? ஏன்னா டிஸ்டன்ஸ். அப்ப அவர்கள் வந்து என்ன ஆ வான்வெளி விமானங்கள்ல வந்து அவர்கள் வருகிறார்கள். ஈசனார் எப்படி வருகிறார்? இடப வாகனத்தில் வருகிறார். இடப வாகனத்தில் வருகிறார். இப்ப நம்ம பார்த்தவர்கள் வந்து இப்போ அதே தியாபோலயே சொல்றாங்கல்ல, நெருப்பு கக்கக்கூடிய வான் விமானங்கள் வந்ததை பார்த்து அந்த மஞ்சள் நிறத்தவர்கள், சீனத்தவர்கள் வந்து அது ஒரு டிராகன் அப்படின்னு நம்புனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கலாச்சாரத்தில டிராகன் வான்லருந்து வந்ததுன்னு இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஆக்சுவலா அது பார்த்தது டிராகன் கிடையாது. ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ட தான் பார்த்தாங்க. அந்த அரிமோ X5 அதான் X95, X5 அங்கிருந்து வந்தவங்க தான் அப்படின்ட்டு. அப்போ இடப வாகனத்தில் வந்தார். திருமால் கருட வாகனத்தில் வந்தார். பிரம்மதேவர் அன்ன பட்சியில் வந்தார். இதெல்லாம் வந்தாங்க. வாகனத்தில் வந்தார்கள். இல்லையா? ஸோ தூலமாக வரும்பொழுது ஒரு வாகனம் தேவைப்படுது. தூலம் இல்ல, சூக்குமமாக வரும்பொழுது வாகனம் தேவைப்படுவது இல்ல. ஈசனார் கண்முன்னே தோன்றினார். அவ்வளோதான். கண்முன்னே தோன்றினார். அவர் வாகனத்தில வந்தார்ன்னு சொல்லல. அப்ப இதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஒரு ஒரு செய்தி ஒண்ணு சொல்லும் பொழுது, நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த நூல்ல இருக்கக்கூடிய ந செய்தி மாறாம சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு நேரம் பார்த்தே சொல்றது. என்னையா பார்த்து பார்த்து படிக்கிற? சொல்லிட்டு போங்க பரவால்ல. அதனால என்ன? உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி நான் சரியா சொல்லணுங்கிறதுக்காக தான் பார்த்தே சொல்றதுக்கு உண்டானது. கௌரவ குறைச்சல்கள்லாம் ஏதோ ஒண்ணும் ஆயிற போறதில்ல. சொல்றது சரியா சொல்லணும் இல்லையா? அப்போ அப்போ அதெல்லாம் நுணுக்கி பார்க்கணும். இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துனாங்க? இந்த வார்த்தைக்கு பொருள் என்ன? இந்த சொல்லுக்கு பொருள் என்ன? இந்த சொல்லாடல் இந்த இடத்துல இருக்குன்னா, அதை நம்ம கலாச்சாரத்தோட பொருத்தி பார்க்கணும். இப்ப நான் உங்களுக்கு பொருத்தி காமிச்சேன் இல்லையா? இதே போல நீங்களும் பொருத்தி பார்க்கணும். பார்க்கும்பொழுது, 100% எதுக்குங்க பொருந்தணும்? இந்த உலகமே எதுவுமே 100% கிடையாது.
ஓ! இப்படி இருக்குல்ல. ஓ! இதுலயும் இப்படி சொல்லியிருக்காங்களா? ஏறத்தாழ சரியா வருதுல்ல. பத்தாதா? ஏறத்தாழ பத்தாதா? இல்ல அதுதான் சொல்றேன். ஏறத்தாழ பத்தாதா? இடப வாகனத்தில் வந்தாலும் எப்படி நெருப்பு கக்குன விமானத்த பார்த்து ஏன் டிராகன்னு அவங்க நெனைக்கணும்? தெரியல. ஏன் போய் அவ்வளோ கற்பனை அப்படி பண்ணுனாங்கன்னு அங்க சொன்னாங்க. ஓ! அப்ப இதற்கு ஒப்பா தான் வந்து ஈசனார் வந்து இடப வாகனத்தில் வந்தாருன்னு வந்து நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருப்பாங்களோ? போதுமே! ஏன் காளமாடு மாரி இருந்ததோ? காளமாடு ஓடி வந்த மாரி. ஏன் அவ்வளோ தூரம் கற்பனைக்கு போகட்டி? தெரியல. ஏன் பெரியவங்க அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. இப்படி இதுதான் நம்ம பொருத்தி பார்த்துக் கொள்வதற்கு உண்டான வழி இதுதான். அதனால ஸ்தூலமாகவும் வர முடியும். சூக்குமமாகவும் வர முடியும். ஆச்சரியத்துக்கு தகுந்த மாரி எல்லா இடத்துலயும் பிராணவாயு அப்படிங்கிறது இருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. ஆம் யாஹ்! மேபி இப்படி ஒரு இது இது இப்ப என்னோட கருத்த நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்ப பூமியில வந்து ஒரு பிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இங்க பிராணவாயுக்கு நம்ம பழகிட்டோம்னா, இந்த ஆன்மா வந்து இந்த பிராணவாயுக்கு பழகிருமோ என்னவோ! அது திருப்பியும் உயர் உலகங்கள்ல பிறக்கும் பொழுது, அதே பிராணவாயுவுக்கு சம்மந்தப்பட்ட இடத்திலேயே அது பிறக்குமோ என்னவோ! தெரியல. சும்மா நான் என்னுடைய கருத்த சொல்றேன். ஏன்னா, இப்போ இந்த ஓ இந்த மண்டலத்த வந்து இப்ப அந்த 9வது கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னா, இதுபோல பல மண்டலங்கள் உண்டே! இந்த மண்டலத்துக்குள்ளேயே இதுபோல இன்னும் உயர் உலகங்கள் எத்தனையோ இருக்கலாமே! இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? தியாவாங்கிறது, உ பூமியில சொல்றபடி பார்க்கும்பொழுது சொர்க்கபுரி அப்படின்னு சொன்னா, இத சொர்க்கபுரியாக நீ எடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அவர்களே வந்து ஒரு இறைஞான ஆற்றல் கிட த த அ அ த ஆல், த ஈத்தர், அந்த கிரேட் ஈத்தர் அதோட போய் கலந்துருவோம் அப்படின்னு வந்து எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதுதானே இறையோட ஒன்றரக் கலத்தல். அதற்கப்புறம் அவங்க திரும்ப வர்றதே இல்லையே! முக்தி பேறு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? உங்கள தான் சொல்றாங்க. அப்போ இத நீங்க சொர்க்கபுரியா எடுத்துக்கலாம். தேவர்கள் வாழக்கூடிய இடமாக எடுத்துக்கலாம். இல்ல உயர் உலகங்களாக தெய்வங்கள் வாழக்கூடிய இடத்தை என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நேர்பட நமக்கு தெரியறதில்ல. அ தவம் பூண்டு நம்ம வந்து பெரியவர்களுடைய அருளாசி பெறும்பொழுது, இதுபோலெல்லாம் இதனுடைய உண்மை தெரியும். இல்ல தெளிந்த ஒரு ஞானி நற்குரு, அவர் வந்து நமக்கு தொட்டுக் காட்டி, சுட்டிக்காட்டி, கொண்டு சென்று உணர்த்தி அருளும்போது நமக்கு தெரியும். இப்போ நீங்க எவ்வளோ பெரிய குரு வேணாலும் எடுத்துக்கங்க. அதாவது இப்போ பிசிக்கலா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க. அப்படின்னா யாரு நம்ம எதையும் தேடி போறதில்ல. நம்ம வந்து மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்ச அறிவு எல்லாமே ஆன்லைன் குருமார்கள் தான். அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா, பொய்யாங்கிற தர்க்கத்திற்குள்ள போக வேண்டாம். யாருமே நேர்மையா, பொய்யாங்கிற தர்க்கத்துக்கு போனா நமக்கு தெரியாது. அவங்க நேர்மையா, பொய்யான்னு சொல்லிட்டு. இவங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வாய் வார்த்தைகளாக சொல்றாங்க. அறிவினுடைய சேர்க்கைய சொல்றாங்க. நான் உணர்ந்தேன், நான் உணர்ந்தேன். ஆனா, நம்மளுடைய கலாச்சாரத்தில உண்மையான குரு, தெளிந்த நற்குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் உணர்ந்ததை நமக்கு உணர்த்துவார்ங்கிறதா இருக்கும். அவர் தான் தெளிந்த குரு. தான் உணர்ந்ததை மாணாக்கனுக்கு உணர்த்தி அருளுபவர் தான் வந்து குரு. பாரு இப்படியெல்லாம் இருக்கு. உணர்த்திருவார். சொல்லாடல் சொல்வாயிலாக உபதேசத்தை தந்து, இறையான அந்த ஒரு சொரூபத்தை காட்டி அருளுவார். அதற்கப்புறம் உட்டுருவார். அப்புறம் நீ முயற்சி பண்ணி நீ மேல ஏறுறதுக்கு உண்டான வழி பாரு. நான் உனக்கு காட்டிட்டேன் பாரு. இதான் இது உண்மை. நான் சொன்னது எதுவுமே பொய் அல்ல. நான் சொல்றது பூரா உண்மைன்னு சொல்லி உணர்த்திருவார். அப்ப வெறும் வார்த்தைகள் பயன் இல்ல. வெறும் வார்த்தை அறிவை சேர்ப்பதற்கு நல்ல பயன். ஆனா, இது வந்து வேலிடேட் பண்ணணுமே. இது உண்மையா? இந்த இந்த சேத்துன அறிவு உண்மையான்னு வேலிடேட் பண்ணுமே. அதற்கு உணர்தல் மட்டும் தான் ஒரே வழி. ஒரு நல்ல ஒரு தெளிந்த நற்குரு உணர்த்தி காட்டுவார். சரிங்களா? இந்த அண்ட வெளியை பார்த்தேன். அங்கு ஒரு கிரகத்தை பார்த்தேன். இங்க ஒரு சூரியனை அது இல்ல அது இல்ல தெளிவுங்கிறது. அது இல்ல. அத பார்க்குறேன், இத பார்க்குறேன். அது அந்த கதை யார் வேணாலும் அடிக்கலாம். சரிங்களா? அந்த கதை யார் வேணாலும் அடிக்கலாம். பூரணத்தை காட்டி அருளுபவரே உண்மையான குரு. சரிங்களா? இப்ப பூரணத்த வந்து நம்மனால விளக்க முடியாது. இப்ப நெறைய பேர் அந்த வெறும் வார்த்தை சாடல்ல வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஜாலத்தினால என்ன பண்ணிடுறாங்கன்னா, பூரணம். ஆஹா! அது ஒரு விளக்கத்திற்கு முடியாதது. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, முக்காவாசி பேரு தங்களுடைய மனத் தேவைக்காக, ஒரு மன திருப்திக்காக இந்த மாரி பூரணம்னா என்னன்னே தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் நெறைய பேர் உண்டு. ஏன்னா, அப்படி நானும் நெறைய தடவ சொல்லிட்டு சுத்தியிருக்கேன். அதனால இட் இஸ் ஹார்ட் டூ ஃபைண்ட் த ட்ரூத். சரிங்களா? நம்ம முயற்சியின்பால், அ திருவினையின் திருவருளினுடைய கருணையின்பால், திருவினை என்னைக்கு கூடி நிக்கிதோ, அன்னைக்கு நம்மனால இதெல்லாம் உணர்ந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நோக்கி நம்மளுடைய மனதை செலுத்தும் பொழுது, தானாக அதற்குண்டான நிகழ்வு நடக்க போகுது. அவ்வளோதானே! இல்லைங்களா? முயற்சி செய்வோம். தப்பு ஒண்ணும் கிடையாது. இல்லையா? ஆல்ரைட். அப்புறம் அடுத்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆம் நான் என்னென்ன பயிற்சி செய்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய அவங்க கேட்குறாங்க.
அ ஏன்னா இந்த அர்ஹாட்டிக்கு பிராக்டிஸ் எல்லாம் அவங்க பொண்ணு பண்ணியிருக்காங்களாம். அ ஒண்ணும் இல்லைங்க. நான் தான் திருப்பவும் எப்பவுமே சொல்றேன் பாருங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்றேனோ, அதே காரியத்த தான் நானும் பண்றேன். நான் ஒண்ணும் வித்தியாசமா ஒண்ணும் பண்ணல. ஆத்ம விசாரணை நல்லா தீர்க்கமா ஆத்ம விசாரணை பண்ணுங்க. உங்கனால தினமும் எவ்வளவு நேரம் அமைதியான மனோநிலையில இருப்பதற்குண்டான வழி முடியுதோ, அத பாருங்க. எனக்கு இந்த அமிர்தம் சுரந்ததா? எனக்கு வந்து நரைதிரை மாறியதா? தோலில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நீங்கியதா? நான் வந்து இறையை பார்த்தேனா? உணர்ந்தேனா? அந்த அந்த பேச்சுக்கெல்லாம் போக வேண்டாம் இப்போ. ஏன்னா, நான் எங்க போறேன்னே தெரியாதவன் வந்து, நான் அத பார்த்தேனா, இத பார்த்தேனான்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், எங்கேயுமே போமாட்டோம். குலைக்கிற நாய் மேலலாம் கல்ல தூக்கி வீசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம போற இடத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்தில சேரவே மாட்டோம். அதனால இதெல்லாம் பயனற்றது. யாரோ ஏதோ சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். "திருவருள் உனக்கு கனிந்ததா? சந்தோஷம்." எனக்கு கனியறதுக்கு ஏன் நான் சுமந்துட்டு இருக்கிற மூட்டை அவ்வளோ தூரம் இருக்கும் போல தெரியல. நான் பொறுமையே எனக்குன்னு ஒரு காலம் வரும்ல, அன்னைக்கு நான் இறக்கி வச்சுக்கிறேன். ஆனா என்னுடைய பயணத்த நான் தொடர்றேன். நான் யாரையும் பார்த்து ஆத்திரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம் இல்லையா? "ஐயோ! உனக்கு நடந்துருச்சே, எனக்கு நடக்கலையே" சொல்ல வேண்டாம். ஏன் போய் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. "இப்படி உனக்கு நடந்ததா? திருவருள் ரொம்ப சந்தோஷம்ப்பா, நல்லா இரு." அந்த அந்த ஒரு இலகுவான மனோநிலை நமக்கு வரணும். வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே, நம்மளுடைய பயணம் வேகமா போயிரும். ஸோ, அதனால என்னுடைய வழி இவ்வளோதாங்க. நான் ஒண்ணும் பெரிய நான் தான் சொல்றேனே, மெனக்கேடு வந்து ஆன்மீகம் மெனக்கேடே கிடையாது. நம்ம தொடர்ந்து நம்ம ஆத்ம விசாரணையில தொடர்ந்து இருந்துட்டே இருக்கணும். நம்மளுடைய இந்த உணர்வுகள் கோபப்படுவது, பொறாமைப்படுவது, ஆசைப்படுவது, ஆஹா! ஐயோ! இப்ப உனக்கு இப்படி கிடைக்குதா எனக்கு அதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டே வந்தோம்னாலே போதும். முதல்ல இந்த அடுத்தவருக்கு உபதேசம் பண்றத போய் நிறுத்தினாலே நம்மளுக்கு முக்காவாசி இது சரியா போயிரும். நம்ம வீட்ல இருக்கிறவங்கள்லருந்து ஆரம்பிப்போம் நம்ம. நான் இவ்வளோ பெரிய இப்போ உனக்கெல்லாம் அறிவே கிடையாது. நான் எவ்வளோ விஷயம் நல்லது சொல்றேன். நீ கேட்க மாட்டேங்கிற, என்னை மதிக்க மாட்டேங்கிற. இதெல்லாம் உட்டாலே நம்மளுக்கு முக்காவாசி ஆன்மீகம் நமக்கு வளர்ந்துரும். சரிங்களா? அதனால யார் மேலயும் எதையும் துணிக்கக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முற்படுறீங்களா? ஏதோ ஒரு உந்துதலின் பேர்ல ஒரு வார்த்தைய சொல்றதுக்கு முற்படுறீங்களா? ஒரு தடவ சொல்லலாம். 2வது தடவ சொல்றதுக்கு முற்படலாம். அவங்க அத நான் அத கவனிக்கணும். அவங்க ரிசீவ் பண்றாங்களா? பண்ணலையான்னு. பண்ணலைன்னா பேசாம அமைதியா இருக்கணும். அவங்க பேசுறத கேட்டுட்டு அமைதியா இருந்துக்கணும். இதெல்லாம் தான் மனோமாற்றம். ஐயோ! அவனுக்கு ஒரு வேள இதாயிட்டேன். நான் என் புள்ளைங்க, நான் நல்லது சொல்றேன். கேட்கலைன்னா என்ன பண்றது? கேட்கலைன்னா என்ன பண்றது? அது அவரவர்களுடைய கர்ம பலன். நம்ம நல்லத சொல்ல தான் முடியும். அவங்கள வலுக்கட்டாயப்படுத்துவது பெற்றோருக்கே அதுக்கு வந்து அனுமதி கிடையாது. நல்லதை சொல்லி வளர்த்துவது மட்டும் தான். அதை உள்வாங்கி கிரகித்து அதன் பொருட்டு வளர்வது அவர்கள் கையில தான் இருக்கு. அதுக்கு நம்ம திட்டி, அடிச்சு, மிரட்டி அவசியமற்றது. சரிங்களா? ஸோ இதுதான் என்னுடைய வழிங்க. எல்லா நாளும் வலுக்கட்டாயப்படுத்தி நான் தியானத்தில உட்கார மாட்டேன். எனக்கு தெரியும். டேய் போதும் இன்னைக்கு ஒரு நாள், 2 நாள், இல்ல ஒரு வாரம் படுத்து தூங்கு. நிம்மதியா தூங்கு. அது ஒரு ரெஸ்ட் தேவைப்படும். உடம்பு ரெஸ்ட் கேட்கும். சரிங்களா? அது குடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் திருப்பி அதுவே ஆட்டோமேட்டிக்கா திருப்பி அதனுடைய வேலைய செய்யும். ஸோ, உங்கள நீங்க தொந்தரவு பண்ணிக்காம இருந்தா போதும். இதுதான் நான் பண்றது. ஏதாவது சாப்பிடணும்னு தோணுதா? சாப்பிட்டு வா. அதுக்கப்புறம் அந்த எண்ணமே நமக்கு எழவே எழாது. ரொம்ப நாள் கழிச்சு அது எழும். இந்த நாள நீட்டிக்க ஒரு கட்டத்தில அந்த எண்ணம் நமக்கு எழாமயே போயிடும். ஸோ, அதனால நான் என்னை தொந்தரவு பண்ணிக்கிறதே கிடையாது. நான் வந்து இப்ப யாருகிட்டயும் எந்த பொய்யும் சொல்றதில்ல. அவசியம் வேற வழி இல்ல. நான் அந்த பொய் சொல்றதுனால அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா, திருக்குறள்லயே இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி. ஸோ, இட் இஸ் ஆன் ரேர் அக்கேஷன்ஸ் அது நடக்கும். அதனால எல்லா இடத்துலயும், நான் உனக்கு நல்லதுக்காக தான் நான் பொய் சொன்னேன். அப்படியெல்லாம் சொல்லிட்டு, அத சாக்கா வச்சுட்டு பொய் சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு இருக்க முடியாது. இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஆன் ரேர் அக்கேஷன்ஸ். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேர்மையா நடந்துக்கிறது என்னைக்குமே பெட்டரான ஒரு விஷயம். அப்படிதான் இருக்கணும். அது என்ன நேர்மையா நடந்துக்கிறதா பெட்டர். அப்படிதான் இருக்கணும். சரிங்களா? இப்படி வாழ்வினுடைய ஒரு ஒரு சராசரியாக நம்ம இலகுவா நம்ம இருக்கிறதுக்கு உண்டான வழி பார்த்துட்டு உடலினுடைய எடை உங்களுக்கு குறைஞ்ச போல உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு வகையான பொலிவு உங்கள்ட்ட வர ஆரம்பிக்கும். உங்கள பார்த்தாலே யாருனாலயும் வந்து ஒரு 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 உங்கள பார்க்காம அவங்கனால இருக்கவே முடியாது. ஒரு வகையான ஈர்ப்பு உங்க மேல அடுத்தவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரிசல்ட். இது ஒரு சாதாரணமா ஒருத்தங்க தியானத்தில உட்காரும் பொழுது இது நிகழும். இதுல வந்து நம்ம விழுந்துறக்கூடாது. இதில நம்ம விழுந்துறக்கூடாது. இதெல்லாம் கவனமா இருந்து நடந்துக்க வேண்டியது அவசியம். இப்படிதான் பார்த்துட்டே வரணும். சரிங்களா? அடுத்தது ஒரு ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு சித்த பெருமக்கள் சொன்னதுபடி என்ன பிராக்டிஸ் மெத்தட்லாம் இருக்கு? ஏன்னா இந்த காலத்தில வந்து நெறைய மூட் ஸ்விங்கு, ரீல்ஸு, ஷார்ட்ஸ் எல்லாம் முதல்ல இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு அதிகப்படியான அந்த நிறங்கள்,
வேகமா நகரக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் அதெல்லாம் பார்க்கறது நிறுத்துனாலே நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அதான் சொல்றேனே, பேய் படத்த மியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது வந்து டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்த மாரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான். அந்த மியூசிக்கு, அந்த கலர்ஸ் இதெல்லாம் தான் நம்மள ஒரு மாரி தொந்தரவு பண்ணும். மூட் ஸ்விங் ஏன் வருது? இன்னைக்கு வந்து உண்ணக்கூடிய உணவு அந்த மாதிரி இருக்கு. ஓவர் கெமிக்கல் யூஸ் பண்ணி அதெல்லாம் ஹைப்பரா அந்த இது இருக்கும். நம்ம வந்து அப்பா, அம்மாக்களே வந்து குழந்தைய எப்படி வளர்க்குறீங்க? அப்பா, அம்மாவே முதல்ல எப்படி இருக்கிறீங்க? "ஓடு, ஓடு, ஓடு, ஓடு ஏன் நிக்கிறேன்? படி, படி, படிங்கிறீங்க. வேலை செய். எந்திரி, எந்திரி சீக்கிரம் ஓடு." எதுக்கு அவ்வளோ டென்ஷனு? இத கேட்டோம்னா நெறைய பேத்துக்கு, "அப்புறம் என்ன வாழ்க்கைய வாழ வேண்டாமா?" "வாழு சாமி, நான் உனக்காக இத பத்தி பேசவே இல்ல. நான் வந்து வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றத்தை வேண்டும்னு விருப்பப்படுறவர்களுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன்." ஸோ, அதனால நீங்க எல்லாம் சீக்கிரம், சீக்கிரம் அது என்ன அப்படி, இப்படி, இப்படி இப்படி போறவர்கள் எப்படி உங்கனால அமைதிய உணர முடியும்? மூட் ஸ்விங்ல தான் இருப்போம். எப்ப பார்த்தாலும் நம்ம மூட் ஸ்விங்ல தான் இருப்போம். ஏன்? ஏன்னா என்னோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரா நான் வந்து ஒரு 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 வகையான ஒரு நெருப்பு கனல்லேயே நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் மூட் ஸ்விங் வராம என்ன பண்ணும்? மூட் ஸ்விங்கும் வந்துருச்சு. எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமும் வேணும். ஒரு திடீர்னு ஒரு பிராக்டிஸ் பண்றதுனால மாறிடுமா? அது வந்து எப்படின்னா, சாமி கும்பிட்டு தேங்காய் பழம் உடைச்சு வச்சு, சூடங்காட்டி, ஊதுபத்தி பத்த வச்சு, விளக்கு பத்த வச்சா என் வாழ்க்கை மாறிரும்னு நெனைக்கிற மாதிரி. அது ஒரு கருவி. அது நம்மை ஒருநிலைப்படுத்துவதற்காக, என்னை அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வதற்குண்டான ஒரு வழிமுறை. அதனோடு சேர்ந்து நான் மாறி நல்லவனாக இருக்க வேண்டுங்கிற எண்ணம் முதல்ல என்கிட்ட இருக்கணும். அதற்குண்டான முயற்சிய நான் செய்யணும். இது நடந்தா தான் அது எனக்கு உதவி செய்யும். வெறும் கருவிய தூக்கிட்டு கையில புடிச்சுக்கிட்டே சுத்திட்டு, அத பயன்படுத்தாம இருந்தோம்னா என்ன பயன் இருக்கு? ஸோ, அதனால போகநாதர் சொல்றார், "ஒரு இடத்துல உட்காரு. வடக்கு நோக்கி உட்காரு." ஒரு சிலர் சொல்றாங்க, "ஏங்க வடக்குங்கிறது திசை கிடையாதுங்க. உங்களுடைய புருவ மத்திங்க." வடக்கு திசைய நோக்கி உட்கார்ந்து உங்க புருவ மத்திய கவனம் வச்சுக்கங்க. 2மே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? சரி. அப்ப அந்த மாரி உட்காந்துக்க. மூச்ச மட்டும் கவனிங்கிறார். இது இது என்ன போய் கஷ்டம் இருக்க போது? மூச்ச கவனிக்கிறது ஒரு கஷ்டமா? விடக்கூடிய மூச்ச கவனிக்கிறது கஷ்டமா? இத பண்ணிட்டு வர்றத காட்டிலும் ஒரு எளிமையான யோக பயிற்சியே கிடையாது. இதுதான் இத விட எளிமையா வாசி யோகத்த சொல்லவே முடியாது அப்டின்ட்டார். போகநாதர் 7000 முதற்காண்டத்தில் இருக்கே நான் சொல்றது. வேணா எடுத்து படிச்சு பார்க்கலாம். இன்டர்நெட் பிடிஎஃப் வெர்ஷன் கிடையாது. தாமரை நூலகத்தினுடைய பதிப்பில இருக்கு. சரிங்களா? படிச்சு பாருங்க. இருக்கு. அப்ப இதெல்லாம் பண்ணும்பொழுது மனம் ஒரு வகையான ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு போகும். ராத்திரி தூங்குற நேரம் வரைக்கும் மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, காலையில எந்திரிச்ச உடனேயே நம்ம வந்து சாமி கும்பிடுறோமோ இல்லையோ மொபைல்ல தான் சாமி. அத எடுத்து பார்க்கறது. இதெல்லாம் பண்ணுனாலே நமக்கு வந்து பெருவாரியான ஒரு இது சரியா போகும். காலையில வீட்டு பெண்கள் வந்து தட்டார், புட்டார்ன்னு வீட்ல போட்டு எல்லாத்தையும் போட்டு உருட்டி, நெரட்டி அது நமக்கு இருக்கிற வெறுப்பெல்லாம் பாத்திரத்தில காமிச்சு, அதெல்லாம் கொண்டு போய் மனதளவுல புருஷன் மேலயும், புள்ளைங்க மேலயும் காமிச்சு, இப்படிதான் அவங்களுடைய நாள் விடியுது அப்படின்னு சொன்னா, அப்புறம் அவங்களுடைய நாள் அப்படித்தான் இருக்கும். இல்லையா? அப்போ எங்கேயுமே ஒரு ஒரு அமைதியே இல்லாத ஒரு வீடு, என்ன பயிற்சி செஞ்சு ஒரு பயன் இருக்க போகுதுன்னு நெனைக்கிறீங்க? ஒரு பயனும் கிடையாது. ஸோ, அதனால வாழ்க்கைய சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மட்டும் தான் பயிற்சிகள் பயன் இருக்கும். இல்லன்னா, ஒரு பயிற்சி விட்டு இன்னொன்னு, அது விட்டு இன்னொன்னு, அது விட்டு இன்னொன்னு ஜம்ப் அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நமக்கு ஒரு முற்றுங்கிறது ஒரு காலத்திலும் வரவே வராது. இதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்து பார்க்க வேண்டியது. வாழ்க்கைய மாத்துறதுக்கு யாருமே ரெடியா இல்ல. ஏன்னா, இந்த உலக வாழ்வுல எனக்கு இதெல்லாம் புடிச்சிருக்கு. அப்ப பேசாம அதுக்கு நேர்மையா இருந்துட்டு போயிருங்க. நம்ம இந்த ஆன்மீகத்தில ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் மாரி இருக்கக்கூடாது. நான் இங்க இதுல ஒரு வெற்றி காணணும், ஒரு மனோநிலை மாறணும்னா, நான் நான் மாறுறதுக்கு ரெடி ஆகணும். ஏன் மனோநிலை மாறணும்னா, மனோநிலை அப்படிங்கிறது என்ன? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயா இருக்குது என்னுடைய மனசு? என்கிட்ட தான் இருக்கு. அப்ப நான் மாறுறதுக்கே நான் தயாரா இல்லாம, மனோநிலை மாற வேண்டும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஒரு பயிற்சி செய்றதுனால மட்டும் என்ன மாறிற போது? ஒண்ணும் மாறாது. இல்லைங்களா? அதுல கவனம் கவனம் வேணும். ஸோ மூச்ச கவனிக்கிறது இருக்கிறதுலே எளிமையான பயிற்சி. அத பண்ணுங்க போதும். டிட்டாச்மென்ட் அதுதான் வந்து மாயையிலிருந்து நம்ம விலகுவதற்கு வழி அப்படின்னு சொன்னீங்கல்ல. நம்மளுடைய மெதுவா நம்மளுடைய கன்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மள விட்டு போயிரும் அப்படின்னு சொல்றீங்க. புதுசா எந்த விதமான ஒரு கர்மமான செயலை செய்து, அதற்குண்டான வினையை சேர்க்காம இருந்தா, அந்த கன்மம் அப்படிங்கிறது சேராது அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ இந்த டிட்டாச்மென்ட் பற்றற்ற நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான குழப்பத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா, எதுவுமே வேலை செய்யாம இருக்கணுமா? இல்ல ஒரு குறிக்கோளே இல்லாம நம்ம வந்து அப்படியே வாழ்க்கைய வாழணுமா? நம்ம ஒரு ஒரு பெரிய அறிஞர் போலவோ, அந்த மாரிலாம் இருந்தா என்ன என்ன பண்றது? அப்படிதான் இருக்கணுமா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஆம், ஆம், அ யூ செட் ஈவன் டூ திங்க் லைக் திஸ் வி வில் டேக் பத் ஓகே. ஸோ இது போல இருக்கணும்னு நெனச்சாலே நமக்கு வந்து அடுத்து ஒரு பிறப்பு ஏற்படும்லாம் சொன்னீங்கல்ல.
ஸோ ஒரு ஒரு நமக்கு நல்ல காசு பணம் வேணும். நல்ல ஒரு கனவுகளை வந்து சரி செய்து கொள்ளணுங்கிற மாரி, இந்த கனவுகளே இல்லாம தான் நம்ம வந்து ஒரு மோட்டிவே இல்லாம தான் நான் இருக்கணும். தவறு. நான் அப்படி சொல்லவே இல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உங்கள எங்கேயுமே வேலை செய்ய வேண்டான்னு சொல்லவே இல்ல. ஒரு நோக்கத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள்ன்னு சொல்லவே இல்ல. ஆனா 2 இடத்துல இருந்து நான் சொல்றது வந்து நீங்க 2 இடத்துல இருந்து பார்த்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? மூணா மூ 3வது கேட்டகரிக்காரன் இதுக்குள்ள வரவே மாட்டான். அவனுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த உலக வாழ்வின் மீது அவனுக்கு பற்று, ஈடுபாடு, பேர், புகழ், சம்பத்து இது மேல நாட்டம் இருக்கிறனால, அ சாமி கூட கும்பிட்டுக்கலாம்ப்பா, சாமி எல்லா இடத்துலயும் இருக்குன்ட்டு அவன் போயிருவான். அவனுக்கு அதனுடைய அர்த்தமே புரியாது. சாமி எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. முதல்ல பொழப்பு பார்றா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால அந்த அந்த கேட்டகரிய நம்ம விட்டுருவோம். அவன் வந்து பூரணமாக இந்த உலக வாழ்வினோட அவன் பூரணமா இருக்கான். அட்லீஸ்ட் அவன் அதுக்கு நேர்மையா இருக்கான். ஆமா எனக்கு வேணும், காசு பணம் வேணும், பெரிய ஆள் ஆகணும், ஒருத்தங்க 4 பேர் என்னைய பாராட்டணும், மான மரியாதை, கௌரவம் இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு நெறைய சாதி சண்டைகள், மத சண்டைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் அவர்களுக்கு முக்கியம். ஒரு வகையில அவங்கள கூட பாராட்டிறலாம். ஏன்? ஏன்னா அவன் அந்த ஒரு விஷயத்துக்கு அவன் அவ்வளோ நேர்மையா இருக்கான். சரிங்களா? அப்படி இல்லாம முழுக்க எனக்கு ஆன்மீகம் தான்னு முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அவர்கள் வந்து என்ன நடந்தாலும் இந்த புகழ், அந்தஸ்து, செல்வம், சம்பத்துக்கள், உறவுகள் இது எல்லாமே பொய், மாயை அப்படின்னு சொல்லக்கூடியதை உணர்ந்து, முழுமையாக அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓ! இது எல்லாமே மாயை. அப்ப இது இல்ல பூரணம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நல்லா தெரிஞ்சு புரிஞ்ச காரணத்தினால, முழுமையாக அதிலிருந்து வெளிய வருவதற்குண்டான பயிற்சி முயற்சிகள்ல அவங்க எடுத்து ஈடுபட்டு அவங்க அது பக்கம் போயிருவாங்க. சரிங்க. அப்ப அவங்களும் அவங்க பிரச்சனை இல்ல. அவங்களும் ஒரு பக்கம் நேர்மையா ஒரு இடத்துக்கு ஃபோக்கஸ்டா இருக்கான்னு விட்டுறலாம். இப்ப இந்த நடுவால இருக்கிற ஆளு பார்த்தீங்களா? அவங்களுக்கு உலகத்தில இருக்கக்கூடிய செல்வ சம்பத்துக்களும், பேர் புகழ், அந்தஸ்து, கௌரவம், மான மரியாதையும் வேணும். சாமியும் வேணும். இப்ப இந்த சாமிங்கிறது வந்து இந்த உலக வாழ்வினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் இறை என்ற ஆற்றல் வேணும். அதே நேரத்தில இது எல்லாத்தையும் விட்டுட்டு பிச்சுட்டு போறதுக்கும் இந்த சாமியினுடைய அருளும் வேணும். நான் வந்து இந்த உலக வாழ்வினோட இருந்த அந்த 3வது கேட்டகரி ஆள் மாதிரியும் இருக்கணும். இந்த சாமி தான் வேணும்னு சொல்லக்கூடிய இந்த 1வது கேட்டகரி ஆள் மாதிரியும் இருக்கணும். இதுதான் இந்த 2வது நடுவால இருக்கக்கூடிய அப்படி வேலை செய்யாது வாழ்க்கை. அப்படி அது எதுவுமே எங்கேயுமே போகாது. 2 குதிரை நம்மள 2 பக்கம் புடிச்சு இழுத்துதுன்னு வச்சுக்கங்களேன். தேர் நகருமா? தேர் பிஞ்சு தான் போகும். நம்ம நெறைய பேர் வாழ்க்கைய சீரழிச்சுக்கிறதுக்கு உண்டான காரணம் இதனால தான். நம்ம ஒரு இடத்துக்கு நேர்மையா இருக்கணும். ஆனா, பெருவாரியான கூட்டம் இந்த 2வது மத்திய பகுதியில தான் அவர்களுடைய வாழ்க்கைன்னு இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் ஒரு 3, 4 பிறப்புக்கு மேல வந்தவர்களுக்கு, இல்ல அதிகப்படியான பிறப்புகள் வந்தவர்களுக்கு, இந்த உலக சூழல் எப்படி இருக்கோ அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டு போவாங்க. ஆனா, அவர்களுடைய இந்த பழைய ஞானம் அவர்கள வந்து இது மாயையிலிருந்து அப்படி நீக்கும். அப்ப இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணணும் வாழ்க்கையில? அப்படின்னு சொல்லும் பொழுது, யாருமே எந்த ஆன்மீகமும், எந்த ஆன்மீகவாதியும் உங்கள வந்து இது அவங்க சொல்றாங்க இதெல்லாம் மாயை, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனா, அத வுட்டுட்டு ஓடுன்னு யாருமே எங்கேயுமே சொல்லவே இல்ல. ஓடி ஒரு பயனும் கிடையாது. இல்லையா? அப்ப என்ன பண்ணுங்கன்னா, குடும்பம், குழந்தை, குட்டி இருக்கு. கூட பொறந்தவங்க இருக்காங்க. அப்பா, அம்மா இருக்காங்க. மாமனார், மாமியார் இருக்காங்க. இதெல்லாம் இன்னர் சர்க்கிள். இதான் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய உலகம்னு சொல்லக்கூடியது இதுதான். இல்லையா? ஃபர்ஸ்ட்டு உலகம்ங்கிறது நீங்க மட்டும் தான் உங்களுக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட்டு உலகம். அதற்கு அப்புறம் தான் இந்த கூட இருக்கக்கூடிய இதெல்லாமே. அதுதான் செகண்ட் சர்க்கிள். அடுத்தது அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க, ஊரு அப்படியெல்லாம் விரிவடையும். இப்ப இந்த சமுதாயம்னு சொல்லக்கூடியது ஒரு வகையான ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கு. 100% எல்லாத்தையும் பின்பற்றுன்னு நான் சொல்ல வரல. ஆனா, இப்ப நமக்கு ஒரு அவதூறான ஒரு நிலை ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அது நம்மளை குடும்பத்தை பாதிக்குமா? அப்படின்னு பார்த்தோம்னா, பாதிக்கும் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த அவதூறு நடக்கும்பொழுது, அது நடக்காத மாதிரி நம்ம நடந்துக்கணும். அவ்வளோதானே. இது ஒண்ணும் காம்ப்ளிகேட்டடா ஒண்ணும் இல்லையே! வாழ்க்கை வாழ்றது. ஒரு அவதூறு வருது. இந்த அவதூறு வந்து என்ன எந்த வகையிலயும் பாதிக்க போறதில்ல. ஏன்னா, என்னுடைய மனோநிலை நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு நிலையில எல்லாம் மாயை தான். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலை அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கு. ஆனா, வீட்டில இருக்கக்கூடியவர்களுக்கு இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் பாட்டுக்கு மரியாதையா நடந்துக்கணும். நான் மரியாதையா நடந்தாலும் கூட ஒருத்தன் அவதூறு பேசுறான்னா, அதெல்லாம் நம்மனால இது பண்ண உளவாயத்தான் மூடலாம். ஊர் வாய மூட முடியாது. அப்போ இந்த ஒரு பேலன்ஸ் வந்து நமக்கு தெரியணும். எதற்காக நம்ம முயற்சி செய்யணும்? இந்த முயற்சியிலிருந்து நம்ம விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது நமக்கு வரணும். வரக்கு பழகிக்கணும். இதில இருக்கும் பொழுது, நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மள வந்து வெரட்டி தள்ளி ஓடுறதுக்கு உண்டான அந்த ஒரு எல்லாமே வேணும்னு சொல்லக்கூடிய அந்த மனோநிலை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்பதான் நமக்கே தெரியும்,
நம்ம சராசரியா வாழ்றதுக்கு இவ்ளோ விஷயங்கள் உண்மையாலுமே தேவையே கிடையாது. நம்ம ரொம்ப அமைதியா, சராசரியா நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும், நம்மனால நிம்மதியா இருக்க முடியும்னா. அப்ப என்ன ஆகும்? ரூ. 10,00,000 இருந்தா தாங்க நான் நிம்மதியா இருக்க முடியும்னு சொன்ன அந்த மனசு, ஒரு ரூ. 1,00,000 இருந்தா போதுங்க, நான் நிம்மதியா இருந்துக்க முடியும். நம்ம ஏற்கனவே அவன் 2, 2,50,000 சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஆனா, அவனுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? ரூ. 10,00,000 கிடைச்சா தான் அப்படின்ட்டு. இப்ப அவனுடைய எண்ணத்தினுடைய வேகம் குறைந்த ஒரு காரணத்தினால, அவனுக்கு எது தேவை, எது தேவை இல்ல அப்படிங்கிறது புரிந்து உணர்ந்த ஒரு காரணத்தினால, அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? போதும்ப்பா ஒரு 2, 2,50,000 லட்சம் இருந்தாலே போதும் போல இருக்கே. சொல்லப்போனா ரூ. 1,00,000 இருந்தாலே போதும். நான் ஏற்கனவே 2, 2,50,000 லட்சம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேனே. ஒண்ணும் பெருசா எதுக்கு இவ்ளோ மெனக்கிட்டு இருக்கோம்? அப்படிங்கிற ஒரு அமைதியான ஒரு மனோநிலைக்கு வருவாங்க. அப்போ இந்த மனோநிலை தான் என்ன பண்ணும்? நம்மள வந்து அமைதியான ஒரு இடத்துக்கு கூட்டு போய் இந்த அமைதி வந்து நிலைக்க ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நிலைக்க ஆரம்பிக்கும். இந்த பாதைக்கு போகும்பொழுது, பயணம் ஆகும் பொழுதே, நம்ம மனசுல இருக்கக்கூடிய விகாரங்கள் நீங்கிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, அது நீங்குனா தான் முதல்ல இந்த அமைதி அப்படிங்கிறது வரும். கோவப்படக்கூடிய இடத்துல, நம்ம அனாவசியமா கத்துறதுனால பயன் இல்ல. ஏன்னா, அங்க ஆப்போசிட்ல ரிசீவிங் எண்டே அந்த இடத்துல இல்ல. அப்போ அவங்க அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, "நீ என்ன இவ்ளோ பேரு புகழோட, அந்தஸ்தோட, கௌரவமா இருக்கணும்." நான் இப்ப இருக்கும் பொழுதே நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு போதுமான அளவுக்கு நான் சம்பாரிக்கிறேன். எனக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கேன். 10 பேர் இல்ல 100 பேர் என்னை பாராட்டுறதுனால எனக்கு ஒண்ணும் ஆகப் போறதில்ல. ஆனா, நான் என்னுடைய வாழ்க்கையில என் பொண்டாட்டிய பார்க்க முடியும். நல்லபடியா மான மரியாதையோட என் பொண்டாட்டிய நல்லா பாதுகாப்பா வச்சுக்க முடியுதா? முடியுது. என்னுடைய கணவருக்கும், குடும்பத்திற்கும் எந்த விதமான இழுக்கு இல்லாம ஒரு மனைவியா என்னால நடந்துக்க முடியுதா? முடியுது. இருவரும் சேர்ந்து என்னுடைய பிள்ளைகள நல்லபடியா சமுதாயத்திற்கும், அவர்களுக்கும் நல்லபடியாக அந்த பிள்ளைகள நல்லது சொல்லி வளர்த்த முடியுதா? முடியுது. பிள்ளைகளான நம்ம வந்து பெற்றோருக்கும், குடும்பத்திற்கும் பங்கம் இல்லாம, இழுக்கு இல்லாம நம்மனால நடந்துக்க முடியுதா? முடியுது. எல்லாரும் சேர்ந்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள நம்மனால நல்லா பார்த்துக்க முடியுதா? முடியுது. எனக்கு வயதானாலும் என்னால் பிறருக்கு துன்பம் நேராம, ஆனா நான் என்னுடைய அந்திம காலத்த சரியா அப்படி கழிச்சுக்கிறதுக்கு என்னால முடியுதா? நல்லத என்னால சேர்த்துக்க முடியுதா? முடியுது. வேற என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு? அப்ப இது ஒரு குடும்பம் வந்து சராசரி உங்கள வந்து வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லல, காசு சம்பாரிக்க வேண்டான்னு சொல்லல, பேர் புகழ் அந்தஸ்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கோவணத்த கட்டிட்டு ஓடச் சொல்லல. நீங்க இருப்பது போல சராசரியா இருங்க. ஆனா, மனச கொண்டு போயி தேவை அப்படிங்கிறத உட்டுட்டு, எல்லாத்து மேலயும் பொருத்தாதீங்கன்னு தான் சொல்ல வர்றது. வேற ஒண்ணும் இல்ல. இந்த 2வது கேட்டகரில இருக்கக்கூடியவங்க இதுக்கு பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் தன்னை அறியாம அவன் ஆல்ரெடி 1வது இடத்துக்கு போயிட்டான். சரிங்களா? அடுத்து 1, 2 பிறப்புல அவன் பெர்மனன்ட்டாவே 1வது இடத்திலேயே இருப்பான் அவன். அந்த சுக மகரிஷி மாரி பொறக்கும் பொழுதே ஞானியா பொறப்பான் அவன். அது அது அவ்வளவு அப்படிதான் நடக்கும். அப்போ ஆமா எனக்கு இதுக்கு ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு. இது போதும், போதும், போதுங்கிறது இந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அதெல்லாம் கரெக்ட் தான். இல்லேன்னு இல்ல. ஆனா தேவை அப்படின்னு ஒண்ணு வரும்பொழுது, அந்த தேவைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட பொருள் இல்லாம போதும் போதும்ன்னு சொல்றது முட்டாள்தனம். அது சோம்பேறித்தனம். அது அது புத்திசாலித்தனம் கிடையாது. அப்போ பொருள் ஈட்டும் பொழுது அதை சேமிப்பும் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறருக்கு உதவி அப்படிங்கிறதும் செய்யணும். சரிங்களா? தெய்வத்திற்கு தேவைப்படக்கூடிய அப்ப கோயில்களுக்கு ஏன்னா அது ஒரு ஒன் ஆஃப் தி பாயிண்ட் நம்ம எல்லா ஞானம் பெறுவதற்கு உண்டான இடம். ஏதாவது தெரிஞ்ச குலதெய்வம் கோயிலுக்கு முதல்ல போய் செலவு பண்ணுங்க. உங்க ஊருக்குள்ள இருக்கிற காவல் தெய்வத்துக்கு செலவு பண்ணுங்க. ஒரு ரூ. 1000 சம்பாரிக்கிறேங்க. ரூ. 100 சாமிக்கு எடுத்து வச்சுருவேனுங்க. அ பாக்கி ரூ. 900 இருக்குமா? ஒரு ரூ. 500 சம்சாரத்திற்கு குடுத்துருவேங்க. இது வச்சுக்கம்மா, வீட்டுக்கு உண்டான செலவ பார்த்துட்டு, உன் பங்குல நீ என்ன சேமிப்பு வைக்கிறியோ சேமிப்பு வையி அப்படின்னு. அப்ப பாக்கி ரூ. 400 இருக்கு. இப்ப வெளிய ஒரு ஆம்பளைன்னா, இத 4 பேர் எங்கேயாவது பார்க்கணும், பேசணும். நான் வந்து தவறான பழக்கத்த வந்து இருக்கவே கூடாதுன்னு சொல்றேன். அப்படி இல்லாதவங்களுக்கு தான் இது. அப்படி ஒண்ணு இருக்குன்னா, முதல்ல அத நிறுத்துங்க. இப்ப பாக்கி ரூ. 400 இருக்கு. வெளிய 4 பேர் போறோம், வரோம். ஒரு சில செலவுகள் இருக்கும். ஒரு ரூ. 200 அதுக்கு போகுதுன்னு வச்சுக்குவோம். நம்மளுடைய செலவுகளோட சேர்ந்து ஒரு ரூ. 250 போகுதுன்னே வச்சுக்குவோம். ரூ. 400ல. பாக்கி எவ்வளோ இருக்கும்? ரூ. 150 இருக்குமா? கரெக்ட்டா தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ரூ. 200ல இல்ல. ரூ. 200ல ரூ. 250 போயிருச்சுன்னா ரூ. 150 இருக்கும். கரெக்ட்டு தான். சரிங்களா? இப்ப இந்த ரூ. 150 இருக்குது. இந்த ரூ. 150 நம்மளுடைய சேமிப்பு. வூட்டுக்காரம்மாட்ட ரூ. 500 நீங்க சம்பாதிக்கிறது ரூ. 1000 வூட்டுக்காரம்மாட்ட ரூ. 500 குடுத்துட்டீங்க. சரிங்களா? வூட்டு செலவு எல்லாம் பார்த்துக்கோ. நீ சேமிப்பு பண்றது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அங்க ஒரு சேமிப்பு தனியா நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? உங்களுடைய செலவு இப்ப வீட்ல பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சில செலவுகள்.
அப்புறம் வெளிய நம்ம 4 பேர் போறோம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம். வெளிய நம்ம செலவு பண்றதுல. எல்லாம் செலவு சேர்ந்து ஒரு ரூ. 250 போகுது, ஒரு 400 பாக்கி ஒரு ரூ. 150 இருக்கே. நம்மளுடைய சேமிப்பு வைக்கலாம். வீட்டுக்காரம்மா என்ன அவங்க என்னதான் கையில காசு வச்சிருந்தாலும், "ஏங்க காய்கறி கடைக்கு போணும். அது வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்க." அவங்க நம்மகிட்ட தான் திருப்பியும் இது வைப்பாங்க. அப்போ நீங்க ரூ. 500 குடுக்குற அந்த ஒரு காசு, எப்படி இழுத்து போட்டீங்கனாலும் ரூ. 400, ரூ. 450 அங்க நின்னுகிட்டே இருக்கும். நீங்க இங்க ரூ. 150 சேர்த்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரூ. 1000ல ஒரு ரூ. 450 அங்க நிக்கிது. இங்க ஒரு ரூ. 150 நிக்கிது. ரூ. 600 மாசம் மாசம் ரூ. 1000ல ரூ. 600 சேமிப்பு நின்றும். வூட்டு பொம்பளைட்ட என்னைக்கு அது நல்ல பொம்பளையா இருந்ததுன்னா, நான் எல்லா பொம்பளைகளும் நல்ல பொம்பளைன்னு சொல்ல வரல. எப்படி ஆம்பளைகள பொம்பளைய பூரா எப்ப பார்த்தாலும் ஆம்பளைனாலே மோசம்ன்னு ஒரு முத்திர குத்துறீங்களோ, அதே ரிட்டர்ன் ஆம்பள பண்ணுவான். எல்லா பொம்பளையும் நல்லதில்ல அப்படின்னு. எந்த ஆம்பளையும் எல்லா பொம்பளையும் மோசம்ன்னு சொன்ன மாரி எனக்கு தெரியல. ஆனா அப்படி சொல்றதுக்கு இல்ல. ஒரு காலத்தில நானும் அப்படி சொல்லிட்டு திரிஞ்சது. அப்படி தப்பு. அப்படியெல்லாம் யாரையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு வந்த தெளிவு. அதனால உங்க வூட்டுக்காரம்மா நல்ல வூட்டுக்காரம்மாவா இருந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதுதான் நீங்க வாங்குன வரம்னு அர்த்தம். உண்மையாலுமே நல்ல வூட்டுக்காரம்மாவா இருந்ததுன்னா, அது உங்களுடைய வரப்பிரசாதம். சரிங்க. அந்த அம்மாட்ட வந்து நீங்க காசு குடுத்து வச்சுட்டு, உங்களுக்கு ஏதாவது குழப்பம் வந்ததுன்னா, இந்த மாரி "இப்படி இது மாரி ஆயிப்போச்சு சாமி. இது என்ன பண்றது? ஒரு குழப்பமா இருக்கு." அவங்க அவங்க வந்து உங்களுக்கு குடுக்குற ஒரு ரிசல்ட் வந்து உங்க வாழ்க்கையில அப்படியே உங்கள திசை புரட்டி போட்டு, அப்படியே அடுத்த நாளே ஒரு பாட்டு அண்ணாமலை பாட்ட போட்டுட்றா, நான் நாளைக்கு பாருடா முறுக்கு வித்தே பெரிய பணம் அப்படியெல்லாம் ஆக மாட்டீங்க. ஆகணும்னு அவசியமும் இல்ல. அவங்க குடுக்குற சொல்யூஷன் உங்களுக்கு நேர்விட ஆப்ட்டா இருக்கணும்னு இல்ல. ஆனா, அவங்க கிட்ட நீங்க பகிர்ந்தீங்க பார்த்தீங்களா? அப்பா என்னுடைய ஒரு மன வருத்தத்த வந்து தெரிவிப்பதற்கு ஒரு ஆள் கூட இருக்கு. அந்த ஒரு நிம்மதி உங்களுக்கு ஏற்படும். அட என்ன நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு ஒண்ணும் புரியறதில்ல. என்ன இப்படியே இருக்கிற நீ. அப்படியா சொல்லுங்க தப்பில்ல. அந்த அம்மா அதுக்கு சங்கடமும் படாது. ஏதோ வீட்டுக்காரர் சொல்றார், நமக்கு தான் ஒண்ணும் புரியல அவர் என்ன சொல்றாருன்னு. அவங்களும் அத கேஷுவலா எடுத்துக்குவாங்க. அவங்கள முன்னேத்திக்கிறதுக்கு அவங்க பார்ப்பாங்க. ஏங்க இத விட அழகான பேலன்ஸ்டான லைஃப் எங்கேங்க இருக்கும்? தவிர, அப்படி ஒரு வெகுளியாவோ, அவங்க சொல்ற ஒரு பதில் நமக்கு பொருந்தாமையோ கூட இருக்கலாம். அந்த சூழலுக்கு. ஆனா, அவங்க சொன்னதுக்கு உண்டான அந்த ஒரு இத மண்டையில வாங்கி வச்சுக்கணும். வேற ஒரு சூழலுக்கு அவங்க சொன்னது நமக்கு பொருந்தி வரும். "நீ அன்னைக்கு சொன்ன, அன்னைக்கு சரிப்பட்டா எனக்கு தோணல. ஒருவேள நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன் போல. நீ சொன்னது சரி." கணவன்மார்கள் இதை சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? இப்படி பேலன்ஸ்டா இருக்கும் பொழுது, உங்களுடைய மனோநிலை இப்படி ஒரு குடும்ப சூழல் அமைந்திருக்கும் பொழுது, உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்னு பாருங்க. கணவரும், மனைவியும் சேர்ந்து 2 பேர்ட்டயும் தான் சொல்றேன். உங்களுடைய மனோநிலை இலகுவான மனோநிலையா இருக்கும். அவங்களுக்கு எதுவுமே டென்ஷனே இருக்காது. எதாவது ஒண்ணு புதுசா வந்ததுனாலும், "என்னங்க பண்ணலாம்? ஆமாம்மா, என்ன பண்ணலாம்? இப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணலாமா?" அது பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அவங்க. அப்போ இப்படிப்பட்ட பெற்றோர், எப்படிப்பட்ட பிள்ளைகள அவர்கள் வளர்த்துவார்கள்? அருமையான பிள்ளைகள வளர்த்துவாங்க. ஏன்னா, அங்க ஸ்பேஸ் இருக்கு. நெறைய ஸ்பேஸ் இருக்கு. என்ன ஸ்பேஸ்? வூட்டுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கா? 4 ரூம் இருக்கா? அந்த ஸ்பேஸ் சொல்லல. மனசுல இடம் நிறைய இருக்கு. நம்மனால அக்குமுலேட் பண்ணிக்க முடியும். பிறருக்கு வந்து இடம் கொடுப்பதற்கு என்னுடைய மனதில இடம் இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, "எனக்கே 1008 டென்ஷன். ஏன் இப்படி பண்ற?" ஏன் அந்த இது வருது? இப்ப எனக்கே என்கிட்ட ஸ்பேஸ் இல்ல. நானே என்னைய பத்தி யோசிக்கிறது இல்ல. எவ்வளோ ஒரு அவலமான ஒரு நிலை பாருங்க. அப்போ எதையும் பார்த்துட்டு ஓடு அப்படின்னு ஆன்மீகம் சொல்லல. நீ உன் வாழ்வை சரியாக வாழுன்னு தான் ஆன்மீகம் சொல்லுது. இறைவன் அங்கு தான் இருக்கிறான். இறைவன் எங்க இருக்கிறான்? நீ சரியாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை ஒழுக்கத்தில் இறைவன் இருக்கிறான். பொய் சொல்லாதே, களவாடாதே, புறம் பேசாதே, பிறர் மனை நோக்காதே, இல்ல அவதூறு பேசாதே, தீய எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளாதே, தீய செயல்களை செய்யாதே, தீய பழக்கங்களின் பின் சென்று அடிமையாகாதே. இதுதான் ஆன்மீகம் சொல்லுது. இத செஞ்சாலே போதுமே. பற்றற்ற நிலை தானா வந்துற போமே. ஏன்? அவன் திருப்தியா இருக்கான். எந்த ஒரு மனம் திருப்தி அடைந்திருக்கிறதோ, அது பூரணத்தோடு இருக்கு. பூரணமே அதுதானங்க. பூரணம் திருப்தியா தானங்க இருக்கு எப்பவுமே. பூரணம் திருப்தியா தான் இருக்கு எப்பவுமே. ஸோ, அது எப்பவுமே திருப்தியான ஒரு மனோநிலையில இருக்கும். இவ்வளோதான் வாழ்க்கை. இவ்வளோதான் ஆன்மீகம். ஏன் போய் உங்கள கஷ்டப்படுத்திட்டு மெனக்கெட்டுக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. இது ரொம்ப ஈஸி. 4 பேர் நம்மள டென்ஷன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. அதுதான் உலகத்தினுடைய நியதி, நிகழ்வு அப்படிதான் இருக்கும். எப்ப அத நீங்க வந்து அப்படி அப்படி தள்ளி நின்னு அவங்கள பார்க்கறதுக்கு பழகுறீங்களோ, அன்னைக்கு நிம்மதி உங்களுக்கு வரும். அது பழகணும்ல. பழகுறதுக்கு முன்னதாகவே மெனக்கேடா இருக்கு. சைக்கிள் ஓட்டுனோம். நம்ம வாங்காத அடியும், சாறு காயமா இருந்திருக்கும். ஆனா, ஒரு வைராக்கியத்துல ஓட்டுனோமா இல்லையா? அப்ப இந்த பயிற்சி வரும்பொழுது மட்டும், "என்னங்க நான் பயிற்சி செஞ்சேன். ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஒரே கஷ்டமா இருக்கு." ஏன் அந்த டயலாக்லாம் அடிக்கிறோம்? அது வயது ஆக ஆக அந்த பிள்ளையா இருக்கும் பொழுது நம்ம மனம் அதுதான். அந்த மனம் காலியா இருக்கு பார்த்தீங்களா? எல்லாத்தையும் உள்ள கொண்டு வா, உள்ள கொண்டு வா, உள்ள கொண்டு வா. அதனால வாங்கி ப்ராசஸ் பண்ண முடியும்.
ஆனா வளர்ந்து வர இந்த ப்ராசஸ் பண்றத நிறுத்தி, சும்மா சேர்த்திக்கிட்டே இருக்கும் பொழுது தான் பிரச்சனை வர்றது. பகிர்வது இல்ல. தவறான ஆட்களிடம் சென்று தவறான ஒரு ஒரு பரிசீலனைகள் கேட்டு, தவறான முடிவுகள், தவறான எண்ணங்களை வளர்த்திக் கொள்ளுதல். பெண் கணவனை ஏமாற்றினாள். கணவன் மனைவியை அடித்தான். இந்த மாரி செய்திகள் வருது. உலகத்தில இது நடக்குதா? நடக்குது. இல்லேன்னு இல்ல. 2 பேரும் ஏமாத்திக்கிறாங்க. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இல்லையா? நடக்குதா? நடக்குது. இல்லேன்னு இல்ல. உடனே நம்ம இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது. உடனே நம்ம பொம்பளைனாலே இப்படித்தானா? என்ன எல்லா பொம்பளையும் இப்படியே இருக்கிறீங்களே! அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வளர்த்திக்கிறோம். ஏன்னா, ஒன்ஸ் இந்த மாரி ஒரு டேட்டா மண்டையில ஃபீட் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம பார்க்கறது பூரா அதுக்கேத்த மாதிரியே அமையும். அப்போ டேட்டா ஃபீட் ஆயிரும். பொம்பளைனாலே நம்பகத்தக்க ஆளே கிடையாது. இது ஒரு டேட்டா மண்டையில உட்காந்துக்கும். இப்போ நம்ம வீட்ல நம்ம அம்மா இருப்பாங்க. இது வந்து ஒ இது இப்படி ஒரு வாழ்க்கை போகுது. நம்ம அம்மா வந்து நம்ம அப்பா சரியில்லைன்னு வச்சுக்குவோம். இப்ப நம்ம ஒரு பெண்ணா நம்ம அம்மா படுற கஷ்டத்த பார்ப்போம். அது சார்ந்த எல்லா நிகழ்வுகளையும் பார்த்துட்டே இருப்போம். அப்போ ஆம்பளைகளே இப்படித்தானா? ச்சே! படு மோசமான ஆம்பள. இந்த இந்த இங்க ஒரு டேட்டா உட்காந்துருச்சு. இப்ப இந்த டேட்டா என்ன ஆகுது? பார்க்குற, பேசுற, சிந்திக்கிற எல்லாத்துலயுமே இது மட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா, பார்க்கறது பூரா வெறுப்பாவே தான் இருக்கும். இதனால தான் என்ன சொன்னாங்க, இந்த உலகம் அப்படிதான் இருக்கும். அ நல்லதும், கெட்டதும் சேர்ந்தது தான் இந்த உலகம். நீ தான் நல்லத நோக்கி போறதுக்கு உண்டான வழிய பார்த்துக்கணும். ஆமா, இந்த உலகத்துல வந்து ஆணும், பெண்ணும், நேர்மையற்றவர்களும், மூர்க்கர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. நல்லவர்களும் இருக்கிறார்கள்ங்கிறதையும் மறந்துறக்கூடாது. இப்படி இருக்கும் பொழுது இங்கேயும் இருக்காங்க. உன் குணம் இங்க போகும்பொழுது, ஏன் இங்க வரமாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய தற்காப்பு உணர்வு என்ன பண்ணிருது? நம்மள வந்து ஐயோ! இப்படி இருந்துருமோ? அப்படி இருந்துருமோ? நான் நல்லா இருக்கேன். எனக்கு நல்லது தான் அமையும். அப்படின்னு சொல்லக்கூடிய மனோநிலை நமக்கு வரமாட்டேங்குது. 1. அப்படியெல்லாம் நெனச்சு, நெனச்சு ஏமாந்தது இருக்கு. நீ ஏமாறல. நல்லா புரிஞ்சுக்க. நீ ஏமாறல. உன்னுடைய கருமம் அந்த இடத்தில் கழிகிறது. நான் நல்லா இருக்கேன்னு நீ நெனச்சுட்டேன்னா, என்ன நடந்தாலும் உண்மையாலுமே உன்னால நல்லா தான் இருக்க முடியும். ஏன்னா நல்லா இருக்கிறதுங்கிறது அவரவருடைய மனோநிலைய பொறுத்தது. என்ன நடந்தாலும் நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறது என்ன? நான் நேர்மையா இருந்துட்டு போறேன். நான் அன்பு காட்டுறவனாக இருந்துட்டு போறேன். அதுதான் உண்மையான மாற்றம். அதுதான் உண்மையான ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடு. அதுதான் உண்மையான ஆன்மீகத்தினுடைய ஒரு வளர்ச்சி. இதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. இதற்குள்ள தான் குழப்பம். என்ன ஏன் அப்படி நானே குடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு வேண்டாமா? எனக்கு ஆசை இருக்குல்ல. இது இது வந்து இன்னும் புரிதல் இல்ல. ஆன்மீகத்திற்கு உண்டான புரிதல் இல்ல. ஏன்னா, கொடுப்பது மட்டும் தான் நம்மனால செய்யக்கூடியது. அது ஒண்ணு தான் நம்மனால முடியும். ரிட்டர்ன் வர்றது பார்த்தீங்களா? அது நம்ம கையில இல்ல. டிமாண்ட் எல்லாம் பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு டிமாண்ட் பண்றது நடக்கிற மாதிரி இருக்கும். அது ஆர்கானிக்கா இருக்காது. புரியுதுங்களா? அதனால தான் நிறைய நேரங்கள்ல வந்து அன்பு பொய்த்து போவதற்குண்டான காரணம் அதுதான். இங்க அன்புங்கிற பேர்ல சுயநலம் மட்டும் தான் இருக்கு. நான் குடுக்குறேன்ல, நீ எனக்கு திருப்பி பண்றியா? இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்ட். பொண்டாட்டி நான் பாத்திரம் கழுவுறேன். நான் ஒரு நாள் பாத்திரம் கழுவுறேன். நீ ஒரு நாள் பாத்திரம் கழுவு. திஸ் இஸ் நாட் அன்பு. அங்க அன்பே இல்ல. அங்க பிசினஸ் தான் இருக்கு. இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்டா வந்து மேலை நாட்டவர்கள் சொல்ல நம்ம ஆளுங்களும் இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது போன ஒரு தர்க்கத்துக்குள்ள போறது அனாவசியமான ஒரு விஷயம். அன்பினுடைய விளக்கமே யாருக்கும் தெரியறதே இல்ல. கொடுப்பது மட்டும் தான் அன்பு. எதிர்பார்ப்பது அன்பு கிடையாது. எதிர்பார்த்தாலே அது பிசினஸ் தான். நான் தர்றேன்ல, நீ என்ன பண்ற? அது பிசினஸ். அது தொழில். அதனால தான் வந்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய துணைய வந்து நம்ம ஆள் என்ன சொல்றான்? வாழ்க்கை துணைங்கிறான். ஆனா அவன் வந்து என்ன சொல்றான்? ஒரு லைஃப் பார்ட்னர்ங்கிறான். சரிங்களா? பார்ட்னர் வில் ஆல்வேஸ் டிமாண்டுங்க. வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடியது, நீ எப்படி இருந்தாலும் சரி, நான் உன்கூட உனக்கு நேர்மையா இருப்பேங்கிறது தான் வாழ்க்கை துணை. துணைங்கிறது என்ன? என்ன நடந்தாலும் நான் உடன் இருப்பேன்ங்கிறது தான் துணை. பார்ட்னர் எப்ப வேணாலும் பிச்சுக்கிட்டு போயிரும். சரிங்களா? அன்னைக்கு இத வேற சொல்லி ஒரு ஆள் தர்க்கம் பண்ணிட்டு இருந்தார். பார்ட்னர்னா என்ன அப்படியா? இப்படியான்னு. சரி பரவால்ல. அவருடைய புரிதல் அவ்வளோதான் வாழ்க்கையில. அதனால பெருசா வந்து கன்மம் சேராமல் இருப்பது, நம்மளுடைய கர்ம பலன்கள் இதாக இருப்பது. திருப்தி அடையணும். பூரணமாக திருப்தியோடு இருக்கும் பொழுது எந்த அனாவசியமான செயல்கள் செய்ய மாட்டோம். இருப்பதை வைத்து நம்ம வந்து நிம்மதியா இருக்க கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கும். இருப்பதில நிம்மதி அடைஞ்சிருச்சுன்னா, அவன் புது செயல் ஒண்ணும் தேடி செய்ய போக மாட்டான்ல. அப்புறம் எங்க போய் கன்மம் புதுசா சேர்றது? அந்த திருப்தியான மனோநிலை இருக்கும் பொழுது, எல்லாம் மகிழ்ச்சியா நமக்கு முன்னாடி தெரியும் பொழுது, அடுத்து என்ன முடியும்? அப்படியே இருப்பான் அவன் பாட்டுக்கு. அவ்வளோதான் இறையோடு அது ஒன்றரை சேர்ந்த அந்த ஒரு நிலை தான். அவர்களே ஜீவன் முக்தர்கள். இதுதாங்க வாழ்க்கையினுடைய நோக்கமே.
இத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே, செய்யக்கூடிய நேரங்கள்ல செயல்கள் செய்த வண்ணமே இருந்தாலும் கூட நம்மை நாம் இறைவனோடு பொருத்திக் கொள்ளலாம். அவ்வளோதான். ரைட். ஆ இன்னொரு பழைய ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க. 2 நிமிடம் மனதை வந்து எண்ணமற்ற நிலையில இருந்தா, அது 1 மணி நேரம் ஆகும். பின்ன 4 மணி நேரம் ஆகும். பின்ன 24 மணி நேரம் ஆகும். என்னால ஒரு சில நொடிகள் தான் வந்து அந்த நிலைக்கு இருக்க முடியுது. என்னுடைய மூச்ச கவனிச்சேன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் போக முடியுது. ஆனா, அர்த்தமற்ற பழைய எண்ணங்கள் எல்லாம் மேலிட்டு வந்து அந்த அமைதிய கெடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு, திரு பாலகுமாரன் ஐயா எழுதின நூல்ல வந்து சேஷாத்ரி சுவாமிகள் சொன்ன அந்த செய்தி தான் அது. ஆனா, அது 2 நிமிடம் கிடையாது. 20 நிமிடம். சரிங்களா? 20 நிமிடம் நம்ம வந்து அப்படியே இருக்கும்பொழுது, அது அப்படியே வளர்ந்து கொண்டே வரும் அப்படிங்கிறது தான் அதில சொல்லியிருந்தேன். மூச்சு கவனிக்கும்பொழுது நமக்கு அமைதியா இருக்கக்கூடிய மனோநிலை, திடீர்னு இருந்திருந்தாப்புல புதுசு புதுசா நமக்கு வந்து எண்ணங்கள் அப்படிங்கிறது தோன்றியது அப்படின்னா, இதுதானே இயற்கை. இவ்வளவு காலம் நீங்க வந்து உங்களுக்கு மகன் இருக்கிறார். ஆ மகளா? ஆமா. மகன், மகள் இருவரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ ஒரு இத்தனை வருட காலம், ஒரு ஒரு தோராயமா ஒரு 40 வயதுன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வச்சுக்குவோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 40 ஆண்டு காலமாக என்னுடைய வாழ்வினுடைய ஓட்டம், இந்த மனதினுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு. 40 ஆண்டு காலம்ங்கிறது சும்மா ஏப்பச்சேப்பையான ஒரு காரியம் கிடையாது. எத்தனையோ அனுபவங்கள் நம்ம வந்து உணர்ந்திருப்போம். நன்மையோ, தீமையோ ஏதோ ஒண்ணு. இது போக பத்தாதுன்னு சொல்லிட்டு முந்தைய பிறப்பினுடைய அந்த கர்ம பலன்கள் ஆன்மாக்கு தெரியும். அது வேற ஒரு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப இத்தனையும் நம்ம தாண்டணும் அப்படின்னா, நம்ம போயிட்டு இங்கன்னு உட்கார்ந்தோனயே நம்மளுடைய நான் தான் தியானத்துல உட்கார்ந்தேன்ல, நீ அமைதி ஆகணும்ல்ல. வி கேனாட் டிமாண்ட். ஏன்? ஏன்னா இவ்வளவு நாள் அந்த வண்டிய நம்ம வந்து கிழக்கால ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கோம். உடனே மேற்கால ஓட்டணும்னா அது ஓடாது. அப்படி போய் திரும்பி வந்தா மட்டும் தான் அது போகும். நம்ம திரும்புறதுக்கே இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படியே உட்கார்ந்தோன்னா, அப்படியே டர்ன் பண்ணி டர்ன்னு போயிரணும்னு நினைக்கிறோம். சரி அப்படியே வச்சுக்குவோமே. என் பாதை அங்க இருக்கு. இந்த ஒரு இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி போனேன்னா தான் எனக்கு சரியான பாதை. ஆனா நான் இங்க இருக்கேன். இதான் நியூட்ரல் ஸ்பேஸ். நான் இங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் தியானம்னு உட்கார்ந்தோனயே நான் இங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நடக்காது. அது எப்படி நடக்கும்? நான் இங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்தேன்ல, இங்கிருந்து நான் மறுபடியும் இப்ப போற வண்டி மெதுவா அப்படி நிறுத்தணும். நிறுத்தி அத திருப்பணும். திருப்பி அங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்து இங்க சென்டர் பாயிண்ட்க்கு வரணும். இந்த 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 கேப்ப வந்து நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. எந்த தியானம் செய்றவர்களும் இந்த கேப்ப ஒத்துக்கிறதே கிடையாது. இத நான் நிறுத்துறதுக்கு முற்படுறவங்கிற அந்த ஒரு ஏன் நிக்க மாட்டேங்குது? ஏன் நிக்க மாட்டேங்குது? "எப்பா நீ தான்ப்பா அவ்வளோ தூரம் போன. பொறுமையா இருய்யா, நின்றும். கொஞ்சம் பயிற்சி பண்ணு. பண்ணும்பொழுது அந்த சென்டர் பாயிண்ட்க்கு வந்துற போற. பின்ன இங்கிருந்து போறது ஈஸி. நீ இங்கேயே வர்றதுக்கே நீ மெனக்கெட்டுக்கிட்டே இருந்த. ஏன்ட்டே இருந்தீன்னா, போகும், வரும், போகும், வரும். இங்கேயே ஒரு எட்டு எடுத்து வச்சா 3 எட்டு சறுக்குது. அப்படி போயிட்டே இருந்தோம்னா பயனில்ல. அப்ப நம்மள நம்ம ஒத்துக்கணும். ஆமா, இவ்வளோ தூரம் வந்துட்டேன் தான், தப்பு தான், திரும்ப போணும் தான், அப்படின்னு சொல்லி நம்மள நம்ம ஒத்துக்கிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்து சென்டர் பாயிண்ட் வந்துருவோம். அப்படி வந்தோனே அப்படியே இருப்போம். அங்கிருந்து அந்த அமைதி அப்படியே நீடிச்சிரும். இவ்வளோ தானே தியானம். உட்கார்ந்தோனயே டவாய் அப்படின்னு நடக்கிறதுக்கு நம்ம போகநாதரா? குருவினுடைய அ ஒரு ஒரு வாக்கிற்கிணங்க என்னுடைய இந்த இடுப்புல இருந்த துணிய இப்படி விரிச்சு பாறை மேல அப்படியே அமர்ந்த மேனிக்கு டொய்ன்னு ஆனந்த நிலைக்கு போயிட்டேன்னா, அது போகநாதர் போவார். நாம அவரு மாதிரி ஆனோம்னா நாமளும் போலாம். அதுவரைக்கும் நம்ம பயணத்தில தான் நம்ம இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். பொறுமை இருக்கு. பொறுமை தான் எல்லாத்துக்குமே. பொறுமை வந்து எரும மாரி இருக்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து நம்மனால அந்த ஒரு சாதிக்கிறதுக்கு முடியும். நான் முன்னாடி ஒரு இதுக்கு சொன்னேன் தெரியுங்களா? வெறும் பூஜை பண்ணி தேங்காய் பழம் உடைக்கிறதுனால ஒரு மாற்றம் வந்துராதுன்னு. அப்ப தியானம் செய்றதுனால மட்டும் மாற்றம் வந்துற போறதில்ல. இந்த தியானம் ஒரு துணைக்கோள். மாறுவதற்கு நான் முயற்சி பண்ணணும். ஆமா. ஒரு உணர்வு டப டபான்னு மேலெடுத்து, "நான் சொல்றத கேட்க மாட்டியா?" அப்படின்னு வந்துன்னு வச்சுக்கங்களேன், பையனையோ, புள்ளையோ அட்டு வழுக்கறேன் பாருன்னு இப்படி தோணும்போது ஒரு செகண்ட் நிறுத்தணும். இப்ப நான் இந்த ஒரு உணர்வு எனக்கு கூடுவதனால, இந்த ஒரு செயல் செய்வதனால பயனுள்ளதா? இப்ப நான் அவங்கள திட்டுறதுனாலயோ, அடிக்கிறதுனாலயோ, மிரட்டுறதுனாலயோ பயன் இருக்கா? அப்படின்னு நான் சிந்திக்கணும் முதல்ல. பயன் இல்ல. இருக்கு. பயன் இல்லேன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். ஏன் இல்ல? அப்ப இதுக்கு முன்னாடி இது போல நிகழ்வுகள் நடந்து நான் இந்த மாரி ரியாக்ட் பண்ணயும் அதில எந்த விதமான அப்போ ஒரே காரியத்த திரும்ப திரும்ப செஞ்சு பயன் இல்ல. அப்ப இப்ப நான் கோவப்படுறதுனால, அடிக்கிறதுனால, திட்டுறதுனால, மிரட்டுறதுனால, சண்டை கட்டுறதுனால ஒரு பயனும் இல்லை. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இதற்கு மாற்று வழி என்ன? இந்த மாற்று வழி என்னங்கும்போது அப்ப அவங்கள்ட்ட பொறுமையா பேசணும். முதல்ல அவங்க சொல்றத கேட்கணும். முதல்ல அவங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கணும். இல்ல அவங்களுக்கு புரியிற மாதிரி நான் எடுத்து சொல்லணும். இத்தன வேல இருக்கா?
அப்ப இந்த மாற்றத்துல ஏதாவது ஒரு மாற்றத்த நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பண்ணாம நான் உன்னையவே செஞ்சுக்கிட்டு இருந்து பயன் இல்ல. சரி, அடிக்கிறது, திட்டுறது, மிரட்டுறதுனால பயன் இல்லைக்கு தான் இவ்வளோ பயன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரே காரியத்த அடிச்சோம்னா, திட்டினோம்னா, மிரட்டுனோம்னா, பயமுறுத்துனோம்னா பயந்துக்கிறாங்களா? அப்ப இந்த ஒரு காரியத்த திரும்ப திரும்ப செய்வோம். எத்தன நாளைக்கு வேலை செய்யும்? வேலை செய்யாது. அப்போ ஒரு ஒரு தடவ ஒரு ஒரு அதனால தான் அம் அதுக்கு பேர் என்ன? அ இந்த தானம், தண்டம். முன்னாடி இருக்கிறது என்னது? சாம, தான, பேத, தண்டம். இப்படிதான் ஒரு 4 விதத்தில தான் மனிதனை வந்து ஒரு ஒரு நிலைப்படுத்தி கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். சாமம் என்ன? கொஞ்சி கொஞ்சி சொல்றது. சாமி, கண்ணு, பொண்ணு அதான் கொஞ்சி கொஞ்சி சாமம். தானம். ஏய் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன்னா சைக்கிள் வாங்கி தரேன்டா. இது தானம். எதையாவது ஒண்ணு குடுத்து அந்த ஆசைய காட்டி ஒரு காரியத்த பண்றது. சாம, தானம், பேதம். வெட்டி வெளுத்தெடுத்துருவேன் பார்த்துக்கோ! அப்படின்னு மூஞ்சி மாறும், குரல் மாறும், ம்முனம்னா அது பேதம். இது 3லயும் வேலை நடக்கலேன்னா, அப்பதான் தண்டம். எட்டு போய் மரத்தில குச்சி முறிச்சமா போட்டு வெளுத்தமான்னு இருந்தோம்னா, அதுதான் தண்டம். சரிங்களா? இது வந்து எல்லா நேரத்திலயும் இந்த 4மே இதே ஆர்டர்ல போகாது. அத நல்லா புரிஞ்சுக்கணும். சமயத்துக்கு ஏத்த மாரி மாறும். ஆனா, 1 மட்டுமே என்னைக்கும் பதில் கிடையாதுங்கிறதுக்காக நான் அத சொல்றேன். இது 4 அப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் முன்ன சொன்னேனே, நம்ம மனசுல நம்மள யோசிக்கிறதுக்கே சிந்தனை இல்ல. அங்க போய் நம்ம எங்க கொஞ்சி கொஞ்சி பேசுறது, எதையாவது ஒண்ணு குடுத்து சமாதானப்படுத்துறது. இதுக்கெல்லாம் இன்னைக்கு இடமே இல்லாம போச்சு. மனுஷன் மனுஷனாவே இருக்கிறானான்னே தெரியல. ஒரு அன்பா பேசுறதுக்கே இன்னைக்கு யாரும் ஆள் இல்ல. எதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் இத்தன பேர் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. "டேய்! வூட்ல இருக்கவங்ககிட்ட பேசுங்கயா, நண்பர்கள்ட்ட பேசுங்கயா" அப்படின்னு கேட்டா, இந்த நாய்கிட்டலாம் நான் போய் பேசுறதுக்கு, எவனோ ஒருத்தன் தெரியாதவன் அவன்ட்ட 1 மணி நேரத்துக்கு நான் ரூ. 500 குடுத்துட்டு அவன்கிட்ட போய் பேசிட்டு வரேன்ட்டு போறாங்க. அட பைத்தியக்காரங்களாங்கிற மாரி இருக்குது. அதனால வண்டி இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது. ஸோ, அப்ப இந்த மாற்றங்கள் வரும்போது, இந்த இந்த மாற்றமெல்லாம் நம்ம ஏற்படுத்துறோம் பார்த்தீங்களா? எதுக்கு? வாழ்க்கையில மாறுறதுக்கு. அதுக்கு ஒரு டைம் எடுக்குது பார்த்தீங்களா? அதுபோல தான் தியானத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும். இது 2ம் பேரலலா வேலை செய்யும். வாழ்வும் மாறணும். அதனோட ஆன்மீக பயிற்சியும் கூடணும். இப்படிக்கா போய் டொஜக் அப்படின்னு ஒரு இடத்துல மீட் ஆகும். அவங்க தான் ஞானின்னு அர்த்தம். அப்ப நம்ம வந்து இந்த இப்படியே போய்க்கிட்டே இருக்கோம். பேரலலா போயிட்டே இருக்கும். என்னைக்கு பெர்பெண்டிகுலரா மீட் பண்றது? அப்படி போய் பேரலல் லைன் ஒரு நாள் அப்படி கன்வெர்ஜ் ஆயி டொஜக்குன்னு ஒட்டணும். இது எவ்வளோ சீக்கிரம் போய் முட்டுறாங்கங்கிறது தான் அந்த வாழ்க்கையினுடைய ஓட்டமே. சரிங்களா? சீக்கிரம் முட்டுறதுக்கு வழிய பார்ப்போம். ஆல்ரைட். இன்னைக்கு மஞ்சுளா மேடமோட 5 கேள்வியே வந்து ஓடிப்போச்சு. எனக்கு தொண்ட தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. பரவால்ல. நல்ல கேள்விகள். அருமையான கேள்விகள். சராசரி வாழ்வில நமக்கு தேவைப்படக்கூடிய கேள்விகளாக இருக்கு. அதனால பரவால்ல. அருமை. போதும்னு நெனைக்கிறேன். அடுத்து வேற ஏதாவது இன்னும் இருக்கு கேள்விகள் இருக்கு. அத பின்னு சந்திப்போம். அந்த கேள்விகளோட. நல்ல அருமையான கேள்விகள் இருக்கு. பின்ன சந்திக்கலாம். ஸோ, இன்னைக்கு உண்டான கேள்வி பதில் உங்களுக்கு புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுடைய நல்ல கருத்துக்கள கீழ தெரிவிங்க. புடிச்சிருந்தா புடிச்சதுன்னு சொல்லுங்க. புடிக்கலன்னா, வயசு கேட்கறதே எனக்கு போர் அடிக்குது. அப்படின்னு வேணாலும் சொல்லுங்க. நான் என்னை திருத்திக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும்ல. அதற்காக கேட்கிறேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஸோ, யாஹ்! அடுத்து வேற ஏதோ ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல ஒரு நல்ல ஒரு காணொளியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்திலிருந்து தண்டபாணி. நன்றி.